குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு 12th onward ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கோல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நீட் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ நேற்று எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதோட ரிசல்ட் 1 மந்தில் வரும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்டிஏ ரேங்க் லிஸ்ட், அந்த ரிசல்ட்டோடைய அவங்க ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்டிஏ ஆல் இண்டியா கோட்டாக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிஎன் மெடிக்கல் அவங்களும் ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் சீட் அலாட்மெண்ட்டு இதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது. அந்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி சிஸ்டம் அலாட் ஆகுது, அப்படிங்கிற எந்த மெத்தடாலஜியில் அலாட் ஆகுது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ரேங்க், ஃபஸ்ட்டு 3 ரேங்க் கேண்டிடேட்டை நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ ரேங்க் 1 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 4 காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம், அந்த கேண்டிடேட் எந்த கேண்டிடேட்டும் எவ்வளவு காலேஜஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கோசரம் 4 காலேஜஸ் நான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு கேண்டிடேட் எவ்வளவு காலேஜஸ் வேணால் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேண்டிடேட் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், அவர் திருப்பூரில் இருக்கிறாரு. அவர் இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பூர் நேட்டிவாக இருக்கிறனால திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறனால கோயம்புத்தூர், பெருந்துறை பக்கத்தில் இருக்கிறனால பெருந்துறை அப்படிங்கிற ஒரு சினாரியாவை நான் எடுத்திருக்கேன். இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரேங்க் 1 கேண்டிடேட்டை பார்க்கும், அவர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா அது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஆஃபீஸாக அவருக்கு சீட் இருக்கும். அந்த ஓசி கேட்டகரியில், ஓப்பன் கேட்டகரியில் அலாட் பண்ணிவிட்டு சிஸ்டம் வெளியே போயிடும், அடுத்த கேண்டிடேட்டுக்கு போயிடும். அவர் திருப்பூர் தான் இருந்தாலும் திருப்பூர் செலக்ட் பண்ணி கொடுக்காது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டாரு. அதனால் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். அவர் திருப்பூர் ரெசிடென்ஸ் அட்ரஸ்லாம் வெரிஃபை பண்ணாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் 2 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவரும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கார். இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓசி கேட்டகிரியில் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பிசி ஓசி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கேண்டிடேட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓசியை விட்டுட்டு பிசியில் இருக்கான்னு பார்க்கும். பிசி இதில் சீட் இருந்ததுன்னா அலாட் பண்ணும். இல்லாட்டி அடுத்து அவர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு, தஞ்சாவூர் செலக்ட் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் காலேஜில் ஓசியை பார்க்கும், இல்லாட்டி பிசியை பார்க்கும். அப்போ பிசியும் கிடைக்கல அப்படின்னா, இல்லை ரெண்டுத்துலேயுமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா திருவாரூர் காலேஜில் ஓசி கேட்டகிரியில் பார்க்கும், அப்புறம் பிசி கேட்டகிரியில் பார்க்கும். அதுவும் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் போயிடும். புதுக்கோட்டை காலேஜில் ஓசி கேட்டகிரி பார்க்கும், அப்புறம் பிசி கேட்டகிரி பார்க்கும். அதாவது இதுதான் ப்ராசஸ். இப்போ அந்த கேண்டிடேட் எந்த ப்ரிஃபரன்ஸில் ஆர்டரில் கொடுத்துருக்காரோ அந்த ஆர்டரில் தான் அந்த சிஸ்டம் பார்த்து செலக்ட் பண்ணும், ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அலாட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே தேர்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, இதே அடுத்த கேண்டிடேட்டும் இதே சினாரியா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மெட்ராஸ் காலேஜ் பார்க்கும், மெட்ராஸ் காலேஜில் வேகன்சி இருக்கான்னு பார்க்கும் ஓசி கேட்டகரியில். இல்லாட்டி அந்த எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு போகும். எஸ்சி, இந்த கேண்டிடேட் எஸ்சின்னு வச்சுக்கோங்களேன், எஸ்சி கேட்டகரி அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓசி பார்க்கும். ஓசி இல்லையா அப்படின்னா எஸ்சி பார்க்கும். எஸ்சியில் இருக்கா, அலாட் ஆகிட்டு வெளியே வந்துடும், அடுத்த கேண்டிடேட் போயிடும். சப்போஸ் அதுலேயும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஓசியும் இல்லை எஸ்சின்னு இல்லை அப்படின்னா அடுத்து தஞ்சாவூர் பார்க்கும். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓசி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா அலாட் பண்ணும். இல்லாட்டி எஸ்சி கேட்டகரி, அப்படி எஸ்சி தானே, எஸ்சி கேட்டகரி கேட்கும். அதில் அலாட் இருந்ததுன்னா அது அலாட் ஆகிட்டு வெளியே போயிடும். இதுதான் ஒரு மெத்தடாலஜி, எப்படி சீட் அலாட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் ப்ளீஸ் ரீச் மீ 9790097632 இல்லாட்டி arsa0710@gmail.com நீங்கள் கால் பண்ணலாம்.
கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். என்ன அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஐ வில் கீப் யூ போஸ்ட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. See you.